ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மருத்துவமான நம்ம குழம்ப பார்க்க போகிறோம்ப்பா. தூதுவளை இது ரொம்பவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. நம்ம மிளகு, இஞ்சியும் பூண்டும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அதே போல் இந்த தூதுவளை கீரையும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா. நான் வடகம் போடுறேன். வெறும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தூதுவளை குழம்புக்கு. இப்போ நம்மளுக்கு அரைச்சிட்டோம்ப்பா. இதில் நம்ம எடுத்து வச்சது குழம்புக்கு தேவையான தக்காளியும் நம்ம இதிலே போட்டு அரைச்சிடலாம். நம்மளுக்கு வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சுப்பா. நான் வெங்காயமும் ஒரு 4 பூண்டு இதில் மட்டும் போடுறேன். நம்மளுக்கு நல்ல வெங்காயம் செவக்க வந்துடுச்சுப்பா. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த எல்லா மசாலாவும் இதில் போட்டுடலாம். ஆனால் இந்த குழம்பு சட்டியில் வைக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிடுச்சுப்பா. பச்சை வாசனை போயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போடுறேன். ஆனால் இதில் மிளகும், இஞ்சி, பூண்டு காரம் தான் அதிகமாக போட்டிருக்கேன். நான் அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுறேன்ப்பா. நான் புளி கரைசலை ஊற்றிடுறேன். நம்மளுக்கு தூதுவளை குழம்பு கொச்சிட்ருக்கப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நாள்பட இரும்பல், சளி இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு குணமாகும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த சளினால் மூச்சு அரைச்சிட்டே இருக்கும். நம்மளால் அது சாப்பிட எதுவும் பிடிக்காது. சளி இருக்கிறதுனால சாப்பிட பிடிக்காது. இந்த குழம்பு வாரத்துலேயோ 10 நாளைக்கு ஒரு வாட்டி இது மாதிரி வச்சு, அதுவும் சட்டியில் வச்சு நம்ம செஞ்சதை போல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த சளி, இரும்பல், மூச்சு வாங்கிறதுலேருந்து எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு பாதுகாத்து நம்மளுக்கு பசி எடுக்க தூண்டும்ப்பா. அது இல்லாமல் இது இந்த ஒரு தூதுவளை செடியே ஒரு மருத்துவமான குணம்தான்ப்பா. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்னென்னா மழை காலத்தில் இது ஒரு மருத்துவமான ஒரு செடியாக. மழை காலத்தில் இது மருத்துவமாக நம்மளுக்கு. ஆனால் வெயில் காலத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் சூடு இது. ஆனாலும் நம்ம எல்லாம் என்னென்ன பொருள் போடுறோமோ போடும்போது அந்த சளி, இரும்பல் இருக்கும்போது இது நல்லா நம்மளுக்கு அறுத்து எடுத்துடும்ப்பா. பசங்களுக்கு ஒரு இலை தூதுவளை இலை இடித்து கொஞ்சோண்டு அப்படியே குடிக்கும்போது அந்த சளி உள்ளே இருக்கிற சளியெல்லாம் வெளியே வந்துடும். அப்பேற்பட்ட மருத்துவமான குணம் தான் இது. இப்போ நான் கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி போட்டது போடுறோம்ப்பா. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போடும்போது ரொம்ப மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி சட்டியில் இது மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் பெரியவங்க அது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.